வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம டெஸ்ட் 7க்கான ஆப்டிடியூட் சொல்யூஷன்ஸை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 149. ஸோ 149 என்ன சொல்லியிருக்காங்க? 20 மென்ஸ். ஸோ 20 பேர். ஸோ 20 மென்ஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days ஒர்க்கிங் இன் 5 hours. சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்கள் வந்து 5 மணி நேரம் 18 நாள் வேலை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 25 ஆண்கள் 20 மென்ஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க்கிங் 6 hours per டேனா அப்போது ஹவு மெனி டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 இன்ட்டு d1 இன்ட்டு h1 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு d2 இன்ட்டு h2. ஸோ என்ன சொல்கிறாங்க? 20 ஆண்கள் 18 நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி 25 ஆண்கள் 6 நாளைக்கு எத்தனை நாள் 6 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஸோ d2 மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பேலன்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு d2 அப்படிங்கிறதோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும்? 12 days அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 12 days அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 150. ஆதிஷ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 14 நாளில் முடிச்சிருவார். அவர் 8 நாள் வேலை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு மீதி எவ்வளோ வேலை மிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. 14 நாளில் ஒர்க் பண்ணி முடிக்கிற ஒரு வேலையை 8 நாளில் தான் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கோட லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 150. ஸோ ஆதிஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு? டோட்டலாக 14 days ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவரோட 1 day ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1/14 days அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அவருடைய 1 day ஒர்க்கு. அப்படிங்கிறப்போ இந்த 1/14 days 1 day ஒர்க்னா அதில் அவர் மொத்தம் 8 நாள் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ 8 நாள் வேலை செஞ்சுருக்காருன்னா அந்த மல்டிபிள் பண்ணும்போது அவரோட வேலை எந்த அளவுக்கு செஞ்சுருக்காருங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4/7 ஒர்க் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது 8 நாளில் 4/7 ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? டோட்டல் ஒர்க்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாமா? அப்போது இந்த டோட்டல் ஒர்க்கில் இருந்து 4/7 ஒர்க்கை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் பேலன்ஸ் செய்ய வேண்டிய ஒர்க்கோட அளவு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ வரும் நமக்கு? 7/4 - 7 இஸ் ஈக்குவல் டு 3/7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவர் பேலன்ஸ் செய்ய வேண்டிய ஒர்க்கோட அளவு 3/7. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 151. என்ன சொல்கிறாங்க? ஏ 24 மணி நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. பி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 30 மணி நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப பேசிக்கான நார்மல் மெத்தட் தான். ஸோ கொஷின் நம்பர் 151க்கானது. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஏ 24 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ ஏவோட 1 day ஒர்க் என்ன? 1/24. பி வந்து என்ன பண்ணுறாங்க? 30 நாளில் செய்கிறாங்க. அவங்களோட 1 day ஒர்க்கு 30. ஸோ அப்படிங்கிறப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்வாங்க? 1/24 + 1/30. நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு என்ன வரும்? 120 அப்படிங்கிறது வரும். ஸோ 5 + 4 9/120. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3/14 வரும். சரிங்களா? ஸோ 3/40 அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இதனுடைய தலைகீழாக வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 40/3. ஏன்னா நம்ம 1 day ஒர்க் தான் கண்டுபிடிச்சிருக்கோமா? 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய 1 day ஒர்க்கு 3/40 அப்படின்னா டோட்டல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 40/3 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி 40/3 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். கொஷின் நம்பர் 152. சோனு அப்படிங்கிறவர் 15 நாளில் ஒரு வேலையை செய்கிறாரு. மோனு அப்படிங்கிறவங்க 10 நாளில் செய்கிறாங்க. திப்புங்கிறவங்க 12 நாளில் செய்கிறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்த சம்மோட மாடல் தான். ஸோ கொஷின் நம்பர் 152. அப்போது சோனு 15 நாளும், மோனு 10 நாளும், திப்பு 12 நாளும் செய்கிறாங்க. சரிங்களா?
ஸோ இதை பாருங்கள், டோட்டலாக எல்லாருடைய ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கிற அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். 15, 10, 12 இந்த மூணுக்கும் எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ 60னா 15 வந்து எதனால் பெருக்குனா 60 ஆகும், 4ஆல் பெருக்கணும். அப்போது இவருடைய ஒன் டே ஒர்க் 4. 10 எத்தனையால் பெருக்கணும், 6ஆல் பெருக்கணும். அப்போது இவரோடது 6 நாள் ஒர்க்கு. ஸோ அதுக்கடுத்து இவருடைய ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 12ஆல் போகிறப்போ 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, மொத்தமாக 60. 60ல் ஒவ்வொருத்தருடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ, 4 + 6 + 5. ஸோ நமக்கு எவ்வளோ வரும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 15/60ன்னு வருமா? ஸோ இந்த 15/60 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் டே ஒர்க்கு. அப்போ ஒன் டே ஒர்க்கு நம்ம ஆக்சுவல் ஒர்க்கை மொத்தம் என்ன பண்ணணும், 60/15ன்னு போட்டுக்கலாமா? போட்டால் நமக்கு வந்துட்டு 4 days அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போது 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கை 4 daysல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் நம்பர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 158. ஏபின்னு 2 பேர் சேர்ந்து 18 நாளில் ஒரு வேலை செய்கிறாங்க. பிசி வந்து 24 நாளில் வேலை செய்கிறாங்க. ஏசி அப்படிங்கிறவங்க 36 நாளில் வேலை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஏபி எத்தனை நாளில் செய்கிறாங்க, 18. பிசி கொஷின் நம்பர் 158. ஸோ பிசி வந்து பார்த்திங்கன்னா 24. அதுக்கடுத்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 36 நாள். ஸோ இதே மெத்தடில் போடுங்க. 18, 24, 36 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 72ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 72னா 18ஓட ஒன் டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 4, 24க்கு 3ன்னு வரும், 36க்கு 2ன்னு வரும். சரிங்களா? அப்போது நல்லா கவனிங்க, ஏ 2 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க, பி 2 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க, சி 2 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஒன் டே ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் டைம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு எதுக்கு ஈக்குவலாக வரும், 4 + 3 + 2 அப்படிங்கிறது எவ்வளோ நமக்கு டோட்டலாக 9 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த 9 வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 times ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அப்போது இந்த 9/2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இவங்களோட டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்லேருந்து ஒன் டே ஒர்க்கை டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 72 × 2 / 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளை பண்ணினா 16 days. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 159. என்ன சொல்கிறாங்க, சாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 50 நாளில் செஞ்சு முடிக்க முடியும். அப்போ ரியா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாயை விட 25% நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ரியா மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் வந்து பார்க்குறப்போ நான் பாருங்கள், சாயை விட ரியா நமக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எஃபிஷியன்ட் நல்லா இருந்தால் ஒர்க்கிங் டைம் கம்மியாகும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்லேருந்து நீங்கள் 60 and 56 இது ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சாயை விட அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அப்படிங்கிறப்ப சாய் 50 நாள் அப்படிங்கிறப்போ 56, 60 நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது ஆப்ஷன் ஏவோ சிஓ வரும். ஸோ நம்ம அதிலேயே ஆல்மோஸ்ட் நம்ம ஒமிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக நம்ம ப்ரொசீஜர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சாயை விட அவங்க 125 அதாவது 25% அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சாயோட சதவீதம் வந்து 100% வச்சுக்கலாமா? அப்போ ரியா என்ன பண்ணுறாங்க, நமக்கு 125% வந்துட்டு நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 பேர் எஃபிஷியண்ட்டுக்கான ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4:5ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது சாயோடது, இது ரியாவோடது. சரிங்களா? இவங்களுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 4:5 அப்படிங்கிறப்போ எப்போவுமே ஒர்க்கிங் எஃபிஷியண்ட்டுக்கு டைம் ரேஷியோ அப்படிங்கிறது தலைகீழாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், டைம் கம்மியாக எடுத்துப்பாங்க. ஒருத்தர் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறா என்ன ஆகும், நமக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா இது எஃபிஷியன்ட் ரேஷியோ. திறன் வந்து பார்த்திங்கன்னா 4:5 அப்படிங்கிறப்போ டைம் அப்படியே தலைகீழாக மாறும், 5:4ன்னு இருக்கும். சரிங்களா? சாயோடது ரியாவோடதும். அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, சாய் வந்து 50 நாள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்கங்கிறாங்க. சரிங்களா? சாயோட திறன் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிறது. அப்போது 5 யூனிட்டுக்கு அவர் 50 நாள் வேலை செய்கிறாரு அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ நாள் வேலை செய்வார், 10 நாள் வேலை செய்வார். அப்படிங்கிறப்போ ஒரு யூனிட்டுக்கு 10 நாள் அப்படின்னா
நமக்கு ரியாவோட யூனிட் எவ்வளோ மொத்தமாக 4 யூனிட்ஸ். அப்போ 4 யூனிட்ஸ் இன்ட்டு 10 டேஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாகும், ரியாவோடைய டோட்டல் ஒர்க்கிங் டேஸு 40 டேஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 40 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து கொஷின் 160 என்ன சொல்கிறாங்க, ஏபி 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்க முடியும் 2 பேரும் சேர்ந்தா. ஓகேவா, ஏவுடைய பியுடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 3:8 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போது பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் சரிங்களா. ஸோ இப்போ 2 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து 3:8 அப்படிங்கிற ரேஷியோவில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஏவோட ரேஷியோ எவ்வளோ 3xன்னு எடுத்துக்கலாமா, பியோட ரேஷியோ 8xன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 பேரும் சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ எஃபிஷியன்சி ஒர்க் பண்ணுறாங்க, டோட்டல் செயல்திறன் 2 பேருது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லலாம், 11x சொல்லலாமா, 8 + 3 11xன்னு சொல்லலாம். அப்போது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க்குனா டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டேஸ். ஸோ அப்படிங்கிறப்போ டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ நமக்கு 11x, சேர்ந்து 2 பேரும் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுறாங்க, 24 நாளில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ வரும், 264x அப்படின்னு வருமா. நமக்கு இதில் பியோட ஒர்க் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ பியோட ஒர்க் தெரியுன்னா என்ன ஆகணும், டோட்டல் ஒர்க்கில் இருந்து பியோடைய எஃபிஷியன்சியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ 264x, இதில் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 8x. அப்போது டோட்டலாக பியோடைய ஃபைனல் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ வரும் 33 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ 33 டேஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 174 என்ன சொல்கிறாங்க, 12 ஆண்களும் 16 பசங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்கை 5 நாளில் செய்கிறாங்க. அப்போது 13 ஆண்களும் 24 பசங்களும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 4 நாளில் செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆண்களுக்கும் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவனிங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, முதல்ல கொஷின் நம்பர் 174ல் 12 ஆண்களும் 16 பாய்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை 5 நாளில் செய்கிறாங்க. சரிங்களா, அப்போது இதை டோட்டலாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60m + 80b அப்படிங்கிறது வரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, 13 ஆண்களும் 24 பாய்ஸும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 4 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 52m + 96b அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் கேஸை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 கேஸையும் ஈக்குவல் பண்ணுங்கள். முதல்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரேஷியோ கிடைக்கும். அப்படிங்கிறப்போ 60m + 80b = 52m + 96b. ஸோ இதில் எம்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, பிஎல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், 8m = 16b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போது m/b அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 16/8 அப்படின்னு கிடைக்குமா. அப்போது இது 2/1ன்னு கிடைக்குமா. அப்போது ரேஷியோ நம்ம என்ன சொல்லுவோம், m/b அப்படின்னா நமக்கு அது என்ன கிடைக்கும், 2:1 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ பாய்ஸ்க்கும் மென்னுக்கும் பாய்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:1 அப்படிங்கிறது. சரிங்களா, ஆப்ஷன் ஏ உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 175 என்ன சொல்கிறாங்க, 9 ஸ்பைடரு 9 நாளில் 9 வெப்பை பின்னுது. அப்படின்னா ஒரு ஸ்பைடர் ஒரு நாளில் ஒரு வெப்பை பின்ன எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 175 என்ன சொல்கிறாங்க, ஸோ இது செயின் ரூல், m1 × d1 ஒர்க்குன்னு வரும்போது கீழே வந்துடணும். சரிங்களா, அப்போ m2 × d2 = ஒர்க் 2. இப்போ என்ன சொல்கிறாங்க, 9 சிலந்தி 9 நாளில் 9 வலையை பின்னுது. அப்போது ஒரு சிலந்தி ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்,
9 × 9 divided by 9. ஸோ நமக்கு என்னது சிம்பிளிஃபை பண்ணினா x is equal to 9 days அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி 9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, 6 men 8 boys வந்து 10 days ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 26 men 8 boys அப்படிங்கிறவங்க 2 days ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ 15 மென்ஸும் 20 பாய்ஸும் சேர்ந்து அதே வேலையை செய்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் பார்க்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 6 மென்ஸு 8 பாய்ஸு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 10 டேஸு. ஸோ அடுத்தவங்களோட டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 26 மென்ஸு 48 பாய்ஸு 2 days ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ சாரி இது 66 மென்ஸ் ஓகேயா. ஸோ அப்படிங்கிறப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 60m + 80b இஸ் ஈக்குவல் டு 52m + 96b ஓகேயா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8m இஸ் ஈக்குவல் டு 16b, 1m இஸ் ஈக்குவல் டு 2b. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பாய்ஸுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 6m + 8b × 10 அப்படின்னு இருந்துச்சுங்களா. இப்போது இதில் எம்முக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2bயை சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ 6 × 2b + 8b × 10ன்னு போடலாமா. ஸோ அப்படிங்கிறப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், 200 பாய்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த 200 பாய்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்கு. சரியா, ஃபஸ்ட் கேஸோட டோட்டல் ஒர்க்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, 15 மென்ஸும் 20 பாய்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 15 மென்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்குது, எம்முக்கு பதிலாக 2b அப்படின்னு இருக்கா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ப்ளஸ் 20b எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 30b + 20b இஸ் ஈக்குவல் டு டைம் பார்த்தீங்கன்னா 50 பாய்ஸ் டேட்டில் நமக்கு செய்வாங்க. சரிங்களா. இப்போ நமக்கு டோட்டல் டைம் கிடைக்கணும். நமக்கு டோட்டல் டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணணும், டோட்டல் பாய்ஸ் டேஸு பர் கண்டுபிடிச்ச பாய்ஸ் டேட்டு இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 4 days அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தடு. ஸோ இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 50 men 20 பாய்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அப்படி கேட்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள், 6 மென்ஸு 8 பாய்ஸு. சரிங்களா. ஸோ இதை நம்ம பாய்ஸையும் மென்ஸையும் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா ஏன்னா சேம் ஒர்க் தானே கேட்குறாங்க, இவர் செய்கிற அதே வேலையை இவங்க செய்ய எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போது 2 பேருக்குமான ரேஷியோ முதல்ல பார்க்கணும். இப்போது 15 / 6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 20 / 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு 2.5ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பர்சனோட 2.5% அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருக்க ஆள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஃபஸ்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த 10 days ஒர்க்கை 2.5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 days அப்படிங்கிறது டேரெக்டாகவே கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தடும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 181 என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்லையும், பிசி வந்து 3 மணி நேரத்துலேயும் முடிக்க முடியும், ஏசி வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்தில் முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போது பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 181. இப்போ ஏ வந்து 12 நாள், பி + சி வந்து 3 நாள், ஏ + சி வந்து 6 நாள். ஸோ இவங்களை டோட்டலாக எல்சிஎம் எடுங்க, 12 3 6
இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 12 வரும். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸோ 12ஓட ஒன் டே ஒர்க் 12ஆல் போடணுன்னா 1ஆல் போட்டுக்கலாம், 3 12ஆக மாறினா 4ஆல் போட்டுக்கலாம், 6 12ஆக மாறினா 2ஆல் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் இவங்களோட ஒன் டே ஒர்க்கு. அப்படிங்கிறப்போ வந்து பாருங்கள், ஏ ப்ளஸ் சி சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு 2 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏ ப்ளஸ் சியோட 2 டேஸ் ஒர்க் எவ்வளோ, நமக்கு 2 டேஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ, 1. அப்போ 1 + c = 2 அப்படின்னா c = எவ்வளோ, 2 - 1. சியோட ஒன் டே ஒர்க்கு 1ன்னு வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது சி தெரிஞ்சிருச்சு. அப்போ பி ப்ளஸ் சியில் அப்ளை பண்ணலாமா? பி ப்ளஸ் சியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ, 4 டேஸு. அப்படிங்கிறப்போ நமக்கு பி தெரியாது, சிக்கு 1ன்னு நமக்கு கிடச்சிருச்சு, = 4. அப்போ பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ, 3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது டோட்டல் ஒர்க்கில் இருந்து ஒன் டே ஒர்க்கை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அவங்களுடைய ஆக்சுவல் டேஸ் கிடச்சிரும். அப்படிங்கிறப்போ பியுடைய டோட்டல் ஒர்க் டேஸ் எவ்வளோ, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து 12 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 12 நாளில் பியோட ஒன் டே ஒர்க்கு 3 டேஸ். அப்படிங்கிறப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், 4 நாள் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி 4 டேஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பிக்யூ 2 பேரும் சேர்ந்து 20 நாள்லேயும் 30 நாள்லேயும் ஒரு வேலையை முடிக்கிறாங்க தனித்தனியாக. அப்படிங்கிறப்போ கொஞ்ச நாளில் சி என்ன பண்ணுறாரு, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கியூ மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வேலையை விட்டு போயிடுறாரு. அப்படிங்கிறப்ப மீதி வேலையை பி மட்டும்தான் 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து எந்த நாள் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், கொஷின் நம்பர் 182 என்ன சொல்கிறாங்க, பி 20 நாளில் வேலை செய்கிறாங்க, கியூ 30 நாளில் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமான எல்சிஎம் எவ்வளோ, 60. அப்போ பியோட ஒன் டே ஒர்க்கு 3, கியூவோட ஒன் டே ஒர்க்கு 2. சரியா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம பார்ப்போம், பி மட்டும் தனியாக எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க, பி மட்டும் 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. சரிங்களா? 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ முடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ, 3. ஸோ அப்போ 5 நாளில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்களா அவங்க? சரியா? பி மட்டுமே 15 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 60. 60ல் பியோட ஒர்க்கு 15 முடிஞ்சதுன்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ, 45 ஒர்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 45 ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியூவோட ஒன் டே ஒர்க்கால் பி ப்ளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் செஞ்சுருக்காங்க கேட்குறாங்களா? அப்போது 2 பேரோட ஒன் டே ஒர்க்கால் நம்ம டிவைட் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருமா? அப்போது பி 3 நாள் ஒன் டே ஒர்க் செய்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூவோடது 2. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, 45 / 5ன்னு கிடைக்கிது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலாக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 9 டேஸ் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 9 டேஸ் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கடுத்து என்ன, கொஷின் நம்பர் 183. பி மட்டும் 6 நாளில் 1/2 ஒர்க் பண்ணுறாரு, கியூ மட்டும் 4 நாளில் 2/3 ஒர்க் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் 3/4 ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 183. ஸோ என்ன சொல்கிறாங்க, பி வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஒர்க் முடிக்க 6 டேஸ் எடுத்துக்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போங்க, 12 டேஸ் எடுத்துப்பார். இப்போது கியூ வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க, 4 டேஸ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம இவரோட டோட்டல் ஒர்க் பார்க்கணுன்னா இதை டோட்டலாக இந்த பக்கம் கொண்டு போங்க, 4 × 3/2 நமக்கு 6 டேஸ் கியூவோட டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? இப்போ பியோட ஒன் டே ஒர்க் நம்ம எவ்வளோ எடுத்துப்போம், 1/12ன்னு எடுத்துப்போம். கியூவோட ஒன் டே ஒர்க் நம்ம என்ன எடுத்துப்போம், 1/6 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க ஒரு நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/12 + 1/6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 + 2 அப்போது 3/12 1/4 டேஸ் 4 டே ஒர்க்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 1/4 டே ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நமக்கு
3/4 ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1 டே ஒர்க் இன்ட்டு டைமு. சரிங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ கேட்குறாங்க? 3/4 ஒர்க்கை முடிக்கணும் அவங்க. அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுறாங்க? அப்போ 1 டே ஒர்க் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 பேரும் சேர்ந்து 1/4 டேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1/4 டேஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ நாள்னு தெரியாது. டைம் டி அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 1/4 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 4ஆக மாறிடுமா? 4ஆக மாறும்போது டி அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 3 டேஸ் அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போது 3/4 ஒர்க்கை முடிக்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஏ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளில் ஒர்க் பண்ணுறாரு. பி அப்படிங்கிறவர் 15 நாளில் ஒர்க் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வந்துட்டு ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஏவோட ஷேர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போது 184 என்ன சொல்கிறாங்க? ஏ 10 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, பி 15 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிங்க. ஏவோட 1 டே ஒர்க் 3, பியோட 1 டே ஒர்க்கு 2. அப்போ 2 பேரோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ அப்போது 3x + 2x இஸ் ஈக்குவல் டு என்ன? நமக்கு 2 lakhs. 2 பேரும் சம்பாதிக்கிற ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் அப்படிங்கிறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ? 5x இஸ் ஈக்குவல் டு 2 lakhsன்னு போட்டிங்க அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு என்ன? 2 lakhs டிவைடட் பை 5, x இஸ் ஈக்குவல் டு 40,000. ஸோ இந்த 40,000 பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதோட கண்டுபிடிக்கணும்? ஏவோட ஷேரோட கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட ஷேர் எவ்வளோ? 3x அப்படின்னா 3 × 40,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 1,20,000 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி 1,20,000. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? கொஸ்டின் நம்பர் 185. ஏ வந்து பார்த்திங்கன்னா பியை விட 3 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாரு. பி ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த சம்மில்? கொஸ்டின் நம்பர் 185. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஏ பியை விட 3 மடங்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 3:1ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? 3:1 அப்படிங்கிறப்போ பி மட்டும் 24 நாளில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ நமக்கு ஏ எத்தனை நாளில் ஒர்க் பண்ணி முடிப்பார்? கண்டிப்பாக என்ன? எஃபிஷியன்சி நல்லா இருந்ததுன்னா டைம் கம்மியாகும். அப்படிங்கிறப்போ பி 24 நாளில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 24ல் 3 மடங்கு தான் ஏவா? அப்போ 24/3ன்னு போட்டிங்கன்னா ஏ வந்து 8 டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது ஏவோட 1 டே ஒர்க்கு 1/8, பியோட 1 டே ஒர்க் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/24. சரியா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்கலாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 8/24. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 24 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3:1ன்னு கிடைக்குமா? அப்போது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 2 பேரோட 1 டே ஒர்க்கு சேர்த்தனா 24/4 6 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 6 டேஸில் ஒர்க் பண்ணி முடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ நமக்கு ஆப்டிடியூடுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.